Very good morning, Pa. Good morning to all. டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நவம்பர் 26 2024 எக்ஸாம் நடந்ததுப்பா. சரிங்களா? அதனுடைய நோட்டிஃபிகேஷன் 26/7/2024. ஸோ அதில் விட்டுருப்பாங்க. ஸோ 80 வேகன் ட்ரிபிள் அண்ட் இசிக்கு 80 வேகன் 67 + 13 அந்த 80 வேகனுக்கு நடந்திருக்கும். ஸோ இப்போ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோ பாஸ் ஆயிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 195 போஸ்ட் டிஎன்இபி இது டிஎன்பிசிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அந்த 195 போஸ்ட் ஏஇக்கு எலக்ட்ரிக்கலுக்கு மட்டும் சொல்கிறோம்பா. ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு 195 வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் 80 வேக்கண்ட் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த 80 வேக்கண்ட் கூடிய அடிஷ்னலாக அந்த 195 எடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய ஜியோ நேற்று பாஸ் ஆயிருந்திருக்கும். ரைட். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ நார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம போட்டிருப்போம். அந்த 80 வேக்கண்ட் பேஸ் பண்ணி ட்ரிபிள் அண்ட் இசி எலிஜிபிளாக இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டிருப்போம். நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டோம்னா கரெக்டாக தான் ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக தான் நம்ம வந்துட்டு இருக்கு இது வரலாம். சரிங்களா? ரைட். ஸோ இதனுடைய ஜியோ பாருங்க, நேற்று கொடுத்ததில்ல. ஸோ பாருங்க 26/7/2024 அதனுடைய வேக்கண்ட் ஆல்ரெடி நான் இன்டர்வியூ போஸ்ட்ல கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல இந்த டேட்ல உங்களுக்கு 67 + 13 சரிங்களா 80 வேகனுக்கு கால் ஃபர் ஆயிருக்கும். ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட் ட்ரிபிள் அண்ட் இசிக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்லேயே தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் சரிங்களா டிஎன்இபி இது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலுக்கு 195 வேக்கண்ட் அந்த இது கூட ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 80 + 195 அப்படிங்கிறது ஸோ ஆல்மோஸ்ட் 275 வேக்கண்ட். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1/7/2024 கூட ஏஜ் லிமிட் எலக்ட்ரிக்கல் நம்ம எலக்ட்ரிக்கல் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் 30, அதில் டிசபிலிட்டி பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், விடோ இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிசி, பிசிஎம், எம்பிசி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸோ இவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு 1 இயர் அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இபியில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 1 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஏஇ எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா பிஇ ட்ரிபிள் எலிஜிபிள். ஸோ அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் 1 இயர் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் 1 இயர் உண்டு, ப்ரிஃபரன்ஸும் கொடுக்குறாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அப்படிங்கும் போது இது ஒரு ஹியூஜ் ரெக்ரூட்மெண்ட் தான். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியும் கொடுத்துருக்கு. இப்போ ஜென்ரலில் பாருங்க 32, பிஎஸ்டிஎம் நம்மளுது இல்லை, அதனால இதுவும் இதில் ஆட் ஆகிடும். 32 + 8 40. அண்ட் தென் உமன்ஸில் பார்த்தீங்கன்னா 15. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 55. பிஎஸ்டிஎம் இதெல்லாம் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 60 இருக்கு. ஜென்ரல் டர்னில் மட்டுமே 60 இருக்கு. அதுக்கப்புறம் கேட்டகரிஸ் வைஸ் பிசி, எம்பிசி இதெல்லாம் இருக்கு. அப்போ அதுலேயும் அதே மாதிரி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல 80 வேக்கண்ட் அதுலேயும் ஜென்ரல் டர்ன் இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 90 வேக்கண்ட் பக்கமாக வந்துடும் ஜென்ரல் டர்னு. சரிங்களா? ஒரு 85 to 90 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி இருக்கு. அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஹியூஜ் ரெக்ரூட்மெண்ட். அதை யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த 195 போஸ்ட் இதில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? அப்கமிங்கில் நோட்டிஃபிகேஷன் வந்து அதுக்கப்புறம் வச்சுருந்தா நிறைய பேர் ப்ரிப்பரேஷனில் இருந்திருப்பாங்க. இப்போ இதுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக படித்து எழுதிருப்பாங்கன்னு தெரியல. சரிங்களா? ஓகே, நல்லா ஒரு ஹியூஜ் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ ஆல்ரெடி 80 வேகண்ட் தான் ட்ரிபிள் இசி பேஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஓரளவுக்கு சர்க்கிள் வச்சு நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் போட்டிருந்தோம். நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் கரெக்டாக எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும். சரி, நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 195 வேக்கண்ட் ஆட் ஆனதுனால ஸோ கண்டிப்பாக நல்லா கட் ஆஃப் அனாலிசிஸ் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ கீழே கூகுள் ஃபார்ம் நாங்கள் கீழே கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். அதை ஃபார்ம் வந்துட்டு கொஞ்சம் எல்லாருமே ஃபில் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபில் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் அனாலிசிஸ் ஒரு 1 or 2 டேஸில் நாங்கள் இவ்வளோ அதாவது இவ்வளோ மார்க்கு அந்த மார்க்குடைய வேரியேஷன் பேஸ் பண்ணி இவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஸோ எக்ஸாக்டாக நாங்கள் சொல்லிடுறோம். சரிங்களா? ரைட். அதே மாதிரி கீழே டெலிகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் லிங்க்ல குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஏதாவது ஃபர்தர் அப்டேஷன் இருந்தால் கொடுக்குறோம். சரிங்களா? டெலிகிராமில் டெய்லி லைவ் குவிஸ் மதியமும் ஜிஎஸ் வந்துட்டு ஈவினிங்கும் போகும். சரிங்களா? ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க. ஏதாவது கொயரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டியூட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபவுண்டேஷன் பேட்ச் பார்த்தீங்கன்னா February 10th ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டிஆர்பி, டிஎன்இபி, ஏஇ, டிஎன்பிசிஏஇ. சரிங்களா? ட்ரிபிள் எக்ஸாமுக்கு ட்ரிபிள் அண்ட் இசி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம இன்ஸ்டியூட் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இருக்கும். கண்டிப்பாக மேஜர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக பிடபிள்யூஏலேருந்து கூட நல்லா ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சரிங்களா?
ரைட். ஸோ அதனால் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வெல்லிங்க இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது, கொரிஸ் இருக்குன்னா இன்ஸ்டியூட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா.